களம் திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குது. மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும். அதிலெல்லாம் மாற்று கருத்துலாம் கிடையாது. புதுசாக வந்திருக்கிற விஜய் திமுகவிலேருந்து ஒரு 10% வாக்குகளையும் அதிமுகவில் உள்ள ஒரு 10% வாக்குகளையும் எடுத்திருந்தால்தான் அவரால் 20% வர முடியும். இல்லை, புரியுதுங்களா? இதுதான் ஒரு கிட்டத்தட்ட 20% வர முடியும். மீதி பார்த்தீங்கன்னா புதிய வாக்காளர்கள் இப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் அவருக்குமே 20-22% வாங்க முடியும். திமுகவினர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு தொகுதியிலுமே 40,000 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு அதிமுகன்னு வச்சுக்கலாம். எடப்பாடிக்கு அப்புறம் அதிமுக கொஞ்சம் குறைஞ்சா இருந்தாலும் ஒரு 30,000 பேர் இருப்பாங்க. அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன். இது என்ன ஆனாலும் சரி, கண்ணை மூடிட்டு ரெட்டலை தான் நம்ம நினைக்கிறவங்க 30,000 பேர். கண்ணை மூடிட்டு உதயசூரனுக்கு மட்டும்தான் நினைக்கக்கூடியவங்க 40,000 பேர். விஜய்க்கு மாற்றம் இல்லை. காரணம் என்னன்னா, விஜய் இந்த தொகுதியில் போட்டிடுறாருங்கிறதுக்காக கடுமையாக போராடி இருக்கு திமுக. அதிமுக அலட்சியமாக இருந்துருச்சு, அது வேற விஷயம். பெரம்பூராக இருக்கட்டும், திருச்சி கிழக்காக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே அதிமுக எந்த அளவுக்கு போராடிச்சுன்னா நமக்கு தெரியாது. பட் திமுக கடுமையாக போராடி இருக்கு. தேர்தல் முடிவுகள்ங்கிறது மிகப்பெரிய அவங்களுக்கு ஷாக்காக தான் இருக்கும். காரணம் என்ன, தன்னைத்தானே பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு 2 பேர் போட்டாங்க, தெருவுக்கு 100 பேர் போட்டாங்கன்னு இப்படி ஒரு கணக்கில் நீங்களே போயிட்டு இருக்கிறதுனால பெட்டியை பிறந்து திறந்ததுக்கப்புறம் தானே தெரியும் யாருக்கு எவ்வளோ ஓட்டுன்னு. ஸோ அதனால் 25% அதிமுக, 22% தமாக கம்ஃபர்ட்டாக இருக்குது. திமுக உங்களுக்கு கிட்டத்தட்ட 37% மேலே வருது. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது ஈஸியாக திமுக ஜெயிக்குது. இதுதான் சூழ்நிலை. நாளைக்கு ரிசல்ட்டும் அதுதான் வரப்போம். அதனால் மாற்றுக்கிறது கிடையாது. அதனால் இந்த குழப்பங்கள்லாம் தொடர்ந்து இருக்கும். இன்னொரு 12 மணி நேரம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, ஆளுக்கு ஒன்று போட்டு தாக்கிட்டு இருப்பாங்க. பெரிய மாற்றங்கள்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த டைம் வந்துருச்சு. இன்னும் ஓரிரு நேரங்கள் மட்டுமே உள்ளது. நாளைக்கு அரியணை ஏறப்போவது யார் அப்படிங்கிற கேள்விக்கு விடை தெரிந்துவிடும். அடுத்து 5 ஆண்டு காலம் ஆளப்போவது யார் அப்படிங்கிற கதாநாயகன் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இருந்தாலும் திமுகவிற்கு சாதகமாக இருக்குன்னு பார்க்கப்பட்டாலும், ஆனா விஜயோட வருகை ரொம்பவே மக்கள் மத்தியில பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஒருவேளை விஜய்க்கு சாதகமா இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி எப்படி பாக்குறீங்க? யாருக்கு சாதகமா இருக்கு? இல்லை, கரெக்டாக இன்னும் ஒரு 2 மணி நேரம் இருக்கும். 12 hours இருக்கும். இப்போ ஒரு 8 மணிக்கு நைட்டு பேசிகிட்டு இருக்கோம்னா, காலையில் 8 மணிக்கு வாக்குகள் என்ன துவங்கிடுவாங்க. ஃபஸ்ட்டு தபால் வாக்குகள், அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துன்னு வச்சுக்கோங்க. பட் என்னை பொறுத்தவரை நம்ம ஆரம்ப காலத்துலேயே சொல்லிட்டு இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். களம் திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குது. மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும். அதிலெல்லாம் மாற்று கருத்துலாம் கிடையாது. அதுவும் என்ன காரணம் அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி இருந்த ஒரு கிளியரன்ஸு, தேர்தலுக்கு அப்புறம் ஒரு பெரிய குழப்பம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விஜய்க்கு விசிலுக்கு நிறைய ஓட்டு விழுந்த மாதிரி இருக்கு என்ன அப்படிங்கிற ஒரு தகவலில் தான். ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம சிம்பிள் திங். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக எவ்வளோ ஓட்டு அடிச்சு, ஏடிஎம்கே எவ்வளோ ஓட்டு வாங்குச்சு, இந்த ஒரு கணக்கு தான். நம்ம ஏற்கனவே சொன்னோம். இது திமுக கடந்த தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் 47% வாக்குகளை பெற்றிருந்தது. புரியுதுங்களா? 47. அது இல்லாமல் இந்த முறை என்னென்னா, தேமுதிகவும் எஸ்டிபிஐயும் திமுகவுக்கு கூட்டணிக்கு வந்திருக்கிறார்கள். ஆளுக்கு ஒவ்வொரு சதவீதம் வச்சிங்கன்னா கூட 49% வாக்குகள். அதிமுகவுக்கு அதே தான் பிரச்சனை. ஆனால் அதிமுக பாராளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் சரியாக இல்லை. போன முறை 23% வாக்குகளை பெற்றிருந்தது. பிஜேபி 12% வாக்குகளை தனியாக பெற்று பாமகவோட சேர்ந்து வச்சுக்க. அப்படி பார்க்கும்போது 23 + 12 35%, 47%, 49% திமுகவும் தான் நடை. இப்போ புதுசாக வந்திருக்கிற விஜய் திமுகவிலேருந்து ஒரு 10% வாக்குகளையும் அதிமுகவில் உள்ள ஒரு 10% வாக்குகளையும் எடுத்திருந்தால்தான் அவரால் 20% வர முடியும். இல்லை, புரியுதுங்களா? இதுதான் ஒரு கிட்டத்தட்ட 20% வர முடியும். மீதி பார்த்தீங்கன்னா புதிய வாக்காளர்கள் இப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் அவருக்குமே 20-22% வாங்க முடியும். அவ்வளோதான். இதுதான் அவருடைய சூழ்நிலை. அப்படி பார்க்கும்போது திமுகவுக்கு 49% வாக்குகள்லேருந்து 10% குறைந்தாலும் கூட 39% திமுக,
35% இருந்த அதிமுக 10% குறைந்தால் 25%. அதாவது திமுக, அடுத்தது அதிமுக, விஜய். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இருந்திருக்கும் களம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லாத்துக்கும் இதுதான் தெரியும். நீங்கள் விவரம் தெரிந்த எல்லாரும் இதை தான் சொல்கிறாங்க. அது மட்டும் அல்லாது இப்போ இன்னொரு விஷயம் பேசலாம். ஒவ்வொரு தொகுதியிலையும் திமுகவுக்கு சராசரியாக ஒரு ஹார்ட் கோர், அதாவது தீவிர திமுகவினர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு தொகுதியிலுமே 40,000 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு அதிமுகன்னு வச்சுக்கலாம். எடப்பாடிக்கு அப்புறம் அதிமுக கொஞ்சம் குறைஞ்சா இருந்தாலும் ஒரு 30,000 பேர் இருப்பாங்க. அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன், இது என்ன ஆனாலும் சரி, கண்ணை மூடிட்டு ரெட்டலை தான் நம்ம நினைக்கிறவங்க 30,000 பேர். கண்ணை மூடிட்டு உதயசூரனுக்கு மட்டும்தான் நினைக்கக்கூடியவங்க 40,000 பேர். ஒரு தொகுதியில் நீ கவுண்டிங் ஆரம்பிக்கிறப்ப பார்த்தா திமுக 40,000 ஆரம்பிக்கும். ஆல்ரெடி 40,000 பேர் திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. அந்த கணக்கு தான் 41,001 40,001 ஆரம்பிக்கும். திமுக 40,001 போகும். அதிமுக என்ன பண்ணும்? கிட்டத்தட்ட 30,001 ஆரம்பிக்கும். தாவேக என்ன 0லேருந்து தானே அவர் ஆரம்பிச்சாகணும். ஏன்னா புதிய கட்சி, முதல் தேர்தல். இப்போ இவங்க 2 பேரையும் பீட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் வாங்கினதுக்கு அப்புறம் தான் திமுகவை தாண்ட முடியும். திமுக அந்த ஸ்டேஜில் கிட்டத்தட்ட 60,000 70,000 போயிடும். இயல்பான விஷயத்த சொல்கிறேன் நான். ஸோ இந்த அரித்மேட்டிக் விஷயம்தான். பெரிய மேஜிக்லாம் நடக்காதுமா. பெருசாக என்ன நடக்குங்க? அதனால் பெரிய மாயாஜாலத்திற்கு வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? கணிசமான வாக்குகள் தாவேக்காக வந்திருக்கும். ஆனால் திமுக கம்ஃபர்ட்டாக ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதில் மாற்றம் இல்லை. இந்த ரிசல்ட்டில் கண்டிப்பாக திமுக முன்னிலை, ஸ்டாலின் தான் சிஎம், அதிலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. மட்டும் ஒரு பெரிய கட்சியாக உருவாக போகிறது தாவேக்கா, அதை நம்ம மறுக்க முடியாது. அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. இதுதான் நிலைமை. ஆமாம். ஓகே சார். ஆனா யாரை பார்த்தாலும் விஜய்க்கு தான் நாங்க வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன் இப்போ நடிகரான சத்யராஜ் அவர்கள் வீட்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் மகன் விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும், அவர் பொண்ணும் திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. தெரிந்து இது நமக்கு தெரியாம பல பேரும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் 2 ஓட்டு திமுகனா 2 ஓட்டு விஜய்க்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது சார். அப்போ எந்த வீட்லேயுமே அஜித் கிடையாது, எந்த வீட்லேயும் சிவகார்த்திகேயன் கிடையாது. புரியுதா? நீ எல்லாமே விஜய் தானா? புரியல. யங்ஸ்டர்ஸில் இப்போ அதான் சொல்கிறேன், திமுக ஃபேமிலியில் உள்ள யங்ஸ்டர்ஸ் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? திமுக ஓட்டு போட மாட்டாங்களா? அண்ணா திமுக நிர்வாகியோடைய பையன் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாருன்னு நீங்கள் கதை சொல்லிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வீட்லேயும் 2 பேர்னா என்ன? இதெல்லாம் நான் சொல்கிறேன், சோஷியல் மீடியாவில் ஒரு ஹைப்பை ஏற்படுத்துகிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சாத்தியமா? அதை பார்க்கணும். நம்ம இருக்கலாம், யங்ஸ்டர்ஸ்ட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம், புதிய வாக்காளரிடம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அதெல்லாம் ஒரு சில நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. மைனாரிட்டி வாக்குகள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 12% தான் வாக்குகள். மைனாரிட்டி கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் சேர்த்து ஒரு 12% தான். 6 + 6ன்னு வைங்க. சரி, நல்லாவே எடுத்துங்க. நீங்கள் மைனாரிட்டி வாக்குகளை பெருசாக அவர் எடுத்துட்டாரு, திமுகட்டேருந்து எடுத்துட்டாருன்னா பாதிக்கு பாதினா வைங்க. 6 எடுத்துட்டா கூட மீதி 6 திமுக கிடைக்குமா? மாற்றம் இல்லையா? ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாமே நடந்து போயிடும். இன்னொருத்தர் சொல்கிறாங்க விசிகாவுடைய வாக்குகள்லாம் பிரிச்சுட்டாரு. அதெல்லாம் கிடையாது. ஏன் விசிகாங்கிறது பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கான ஒரு பெரிய கட்சி, ஒரு அரசியல் கட்சி. இப்போ பெரும்பான்மையே அவர்கள் எல்லாமே பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பாஜகவில் பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அதிமுகவில் பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. ஏன் நீங்கள் பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே விசிகாவில் இல்லைல்ல, நாம் தமிழரில் இருக்காங்க, எல்லா கட்சியிலும் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் விசிகாவுக்கு மட்டும் பாதிப்புனா எப்படி சொல்லுவீங்க? அது என்ன ஒன்றும் புரியல இது. ஸோ இது எல்லாமே அவங்கவுங்க பேசிக்கிட்டு இருக்கிறான விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதனால மாற்று கருத்து கிடையாது. கம்ஃபர்ட்டாக ஜெயிக்கும் டிஎம்கே, அதனால மாற்று கருத்துலாம் கிடையாது. நகர பகுதிகளில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்,
கணிசமான வாக்குகள் கிடைக்கும், அதுலலாம் மாற்றம் இல்லை. அது எல்லாமே வெற்றிக்கான வாக்குகளா இருக்குமா, அந்த தொகுதியை கைப்பற்றுமா தாவேக்கானாவே கூட கேள்விக்குறி. என்னை பொறுத்தவரை ஒரு சில தொகுதிகளை தாண்டி வேற எதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை விஜய்க்கு, மாற்றம் இல்லை. காரணம் என்னன்னா, விஜய் இந்த தொகுதியில போட்டிடுறாருங்கிறதுக்காக கடுமையா போராடி இருக்கு திமுக. அண்ணா திமுக அலட்சியமா இருந்துருச்சு, அது வேற விஷயம். நீங்க பெரம்பூரா இருக்கட்டும், திருச்சி கிழக்கா இருக்கட்டும், ரெண்டுலையுமே அண்ணா திமுக எந்த அளவுக்கு போராடிச்சுன்னா நமக்கு தெரியாது. பட் திமுக கடுமையா போராடி இருக்கு. காரணம் என்னன்னா, விஜய் நம்மளை விமர்சனம் பண்றாருங்க. இன்னும் ஒரு சிம்பிள் திங், நீங்க நாம் தமிழர் எகென்ஸ்ட் திமுக, ஏடிஎம்கே எகென்ஸ்ட் திமுக, தாவேக்காவும் எகென்ஸ்ட் திமுக தான். ஓகே, அவங்க எல்லாமே ஆளுங்கட்சிக்கு எதிரானவர்கள் தான் பிரச்சாரம் பண்ணாங்க. ஸோ ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் மூணா பிரியுது. ஆளுங்கட்சி வாக்குகள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான வாக்குகளை யாரையும் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது டிஎம்கே ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஜெயிக்கும், அதனால மாற்றுக்கிறது கிடையாது. இவங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் பெரிய மேஜிக்லாம் இல்லை. 180 விஜய் ஜெயிப்பார்னு ஒரு கூட்டம் சொல்றாங்க. இதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா பேசி பார்க்குறேன் நான். அண்ணா சார், இப்போ தாவேக்கா சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நம்பிக்கை அல்டிமேட்டாக இருக்குன்னு தான் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டம் நடத்தி, ஆலோசனை கூட்டம் நடத்தி, நீங்கள் வாக்கு வந்து எண்ணிக்கை முடிந்தவுடன் நீங்கள் பனையூரில் நான் வெயிட் பண்ணுறேன், இங்கே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆதவர்ஜனா கூட பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பல பாதுகாப்போட இந்த வாக்கு எண்ணிக்கை நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. ஏன்னா நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கே. அதுதான் நான் சொல்கிறேன். நான் நீங்கள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு யங்ஸ்டர்ஸ்ட்டை அது வேற ஒரு காரணம் தேடுவாங்க. நாளை மாலை நம்ம வந்து பார்க்கும்போது, நீங்கள் நாளைக்கு ஈவினிங் பாருங்கள், அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். இல்லை எங்களுக்கு எதிராக சதி பண்ணிடுச்சு திமுக. நீங்கள் அன்னைக்கு பனையூர்லேருந்து கிட்டத்தட்ட வந்து 2.5 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் வந்து ஓட்டு போடுறதுக்கு வர வழி இல்லாமல் பஸ்ஸு கிடைக்கல, எகென்ஸ்டாக பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இங்கே ஆட்கள்லாம் ஓட்டு போட விடல. இப்படி ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணணும்ல, தக்க வச்சுக்கணும். அந்த கூட்டம் எதிர்பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. அவங்க எது சொன்னாலும் ஏற்றுக்கிறாங்க, எது சொன்னாலும். ஏன்னா பர்சனலாக அவருக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வந்தாலும் திமுக தான் காரணங்கிறான். 41 பேர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க, அது விபத்து மாதிரி தான். அது இறந்து போகிறாங்க, அதுக்கு காரணம் திமுக தான் சொல்கிறாங்க. அவர் பிரச்சாரத்துக்கு போய் அவர் கொடுக்குற பர்மிஷனை ரத்து பண்ணிட்டு அவர் பிரச்சாரத்துக்கு போகாமல் இருக்காரு. பட் காரணம் திமுக வந்து பிரச்சாரம் பண்ணணும். ஜனநாயகம் படம் ஏன் வரல, திமுகவோட சதிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நேற்று நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். வேளாங்கண்ணி சர்ச்சுக்குள்ள தாவேக்கா தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் நடந்து கொண்ட விதம் எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் அது. சொல்லுங்க, வழிபாட்டு தலம் என்ன, ஒரு புனிதமான இடம், ஒரு அமைதிக்கு புரியுதுங்களா, ரொம்ப ஒரு ஒரு புனிதமாக உட்காந்து சர்ச் ப்ரே பண்ணக்கூடிய ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸாக அவங்க பண்ண அலம்பல். இதுக்கு வரைக்கும் விஜய் அதை வந்து கொஞ்சமாவது கண்டனம் தெரிவிச்சு, யார் நடந்தாலும் தவறு அப்படின்னு இது வரைக்கும் சொல்லலாமா? வேற யார் வந்திருப்பா, வேற யார் செஞ்சிருப்பான்றீங்க? அசிங்கமா இருக்குல்ல அது. தவறு, அதுதான் சொன்னேன். இது எல்லாமே வந்து ஒரு விஜய் வந்து ஒரு வேறு ஒரு உலகத்தில் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி நினைக்கிறார். நான் தான் நினைக்கிறேன். என்ன என் தொண்டர்கள் அப்படி தான் வருவாங்க, அதை நீங்கள் தான் சகிச்சுக்கணுங்கிற மாதிரி இருக்கார், அவர் நடந்துக்கிறார். இதெல்லாமே எதுவும் சொன்னேன், எந்த தலைவராக இருந்தாலும் இந்நேரம் கண்டிச்சிருப்பாங்களா இல்லையா? வேளாங்கண்ணி சமூகத்தை யார் இருந்தாலும் பண்ணது தவிர எவ்வளோ பேர் பக்தர்கள்லாம் இதுக்காக காத்திருந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அசௌகரியத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க, நான் ரொம்ப அசிங்கமாக நினைக்கிறேன், இப்படிப்பட்ட தொண்டர்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் அவர். சரி, அதுதானே சரியா இருக்கும். அதான ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு. அதனால நீங்க என்ன வேணாலும் சொல்லதாம செய்வாங்க அவங்க, புரியுதுங்களா? அதனால என்னை பொறுத்தவரை இந்த தேர்தல் முடிவுகள்ங்கிறது மிகப்பெரிய அவங்களுக்கு ஷாக்காக தான் இருக்கும். காரணம் என்ன, தன்னைத்தானே பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு 2 பேர் போட்டாங்க, தெருவுக்கு 100 பேர் போட்டாங்கன்னு இப்படி ஒரு கணக்கில் நீங்களே போயிட்டு இருக்கிறதுனால பெட்டியை திறந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும் யாருக்கு எவ்வளோ ஓட்டுன்னு. நம்ம சொல்றது எல்லாமே கடந்த தேர்தல்களில் நடந்த விஷயங்களை வச்சு நம்ம பேசணும். கடந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் 47% திமுக வாங்கியிருந்தது. இந்த தேர்தலில் புதுசாக 2 பேர் கூட்டணிக்கு வர்றாங்க, எஸ்டிபிஐயும் தேமுதிகவும். ஸோ அதனால 47 + 2 49.
ம். ஏடிஎம்கேயும் பிஜேபியும் சேர்த்து பார்க்கும்போது 35% இருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு வேளை விஜய்க்கு ஒரு பெரிய அபரிமிதமான மாஸ் அப்படிங்கிற பட்சத்தில் திமுகவில் ஒரு 10%, அண்ணா திமுகவில் ஒரு 10% நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா திமுகவுக்கு கிட்டத்தட்ட 37%, அண்ணா திமுகவுக்கு 25% ஆயிடும். ம். விஜய் ஒரு 20-21% வருவார். புதிய வாக்காளர்கள் இப்படி இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது 2% அவர் ஏற்றுனீங்கன்னா 22. அவரால் எந்த தொகுதியும் ஜெயிக்க முடியாது. கணிசமான வாக்குகள் பிரிக்கலாம். குறிப்பிட்ட சில தொகுதிகளில் தாவேக்கா மாற்றமே இல்லை, 2வது இடத்துக்கு வரும், 3வது இடத்துக்கு தள்ளப்படும் அதிமுக சில தொகுதிகள். அவ்வளோதான், இதுதான் நிலை. மற்றபடி வேற பெரிய மாற்றம்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால தான் திமுக ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கு, கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. ம். அதே மாதிரி நம்ம சொல்ற முதல் ஒரு விஷயம்தான் எதிர்ப்பு. ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு வாக்குகளை ஒருங்கிணைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டாரு, கைவிட்டாரு. ஆரம்பத்திலேருந்து விஜய் அடிச்சிருந்தா தான் அவருக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் எல்லாம் அவருக்கு கையில் கிடைச்சிருக்கும். இல்லை, அவருக்கு அவரை தாண்டி விஜய் வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. திமுக இறங்கி அடிக்கிறாரு. பேசும்போது பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள்லாம் விஜய்கிட்ட போயிருக்கோம். அது அதிமுக போகிறதுக்கு சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் அவங்க பர்சன்டேஜ் ஏறலைங்கிறேன் நான். 25%லேருந்து பெருசாக ஏறலை அதிமுகவுக்கு. இதுதான் சூழ்நிலை. ஸோ அதனால் 25% அதிமுக, 22% தமாக கம்ஃபர்ட்டாக இருக்கு. திமுக உங்களுக்கு கிட்டத்தட்ட 37% மேலே வருது. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது ஈஸியாக திமுக ஜெயிக்குது. இதுதான் சூழ்நிலை. நாளைக்கு ரிசல்ட்டும் அதுதான் வரப்போம். அதனால மாற்றுக்கிறது கிடையாது. அதனால இந்த குழப்பங்கள்லாம் தொடர்ந்து இருக்கும். இன்னொரு 12 மணி நேரம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, ஆளுக்கு ஒன்று போட்டு தாக்கிட்டு இருப்பாங்க. பெரிய மாற்றங்கள்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதே மாதிரி சார், நகர்ப்புறங்கள்ல விஜய்க்கு கொஞ்சம் ஆதரவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. ஆக்சிஸ் மை இந்தியா எடுத்த கருத்து கணிப்பும் பார்த்தீங்க அப்படின்னா, நகர்ப்புறங்கள தான் அதிகமா எடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. அப்படிங்கிறப்போ விஜய் பெரம்பூர்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எம்எல்ஏ சீட் வாங்கிட்டு உள்ள போயிட்டு தான் கட்சியக்கான ஒரு இடத்த பிடிச்சு வச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. சரி, ரைட்டுமா, ஜெயிப்பாரு. சட்டமன்றத்துக்கு போவாரா? அவர் மட்டும் பெரம்பூர்லேயே வைங்க. அவர் மட்டும் குறைச்சது 40-50 பேர் வந்தால் அவர் போவார், விஜயும் போவார். விஜய் இன்னும் ஒருத்தரும் ஜெயிக்கிறாங்க 2 பேர்னா அவர் போவாரா? விஜய் கண்டிப்பாக போக மாட்டார், ரிசைன் பண்ணிடுவார். அவரால் தாங்க முடியுமா இந்த அவமானத்தை? தன்னை முதல்வராக நினச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக வாழ்ந்துட்டு இருக்காருமா அவர். எப்படி போவார் அவர்? அதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் பெரம்பூரில் ஜெயித்தாலும் சரி, திருச்சி கிழக்கில் வாய்ப்பு மிக குறைவுன்னு வச்சுங்களேன். பெரம்பலூர்லேயும் வாய்ப்பு குறைவுன்னு தான் சொல்கிறாங்க. ஒருவேளை ஜெயிச்சால் அவர் போக முடியுமா? நான் என்னை பொறுத்தவரை ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அவர் ஜெயிக்கணும், சட்டமன்றத்துக்கு போகணும். சட்டமன்ற உறுப்பினராக அவர் 5 வருஷம் இருந்து மக்களுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக வாழணும். எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்? அவர் தானே சொல்கிறாரு, என்னென்னமோ செய்ய போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன்னு. அட்லீஸ்ட் அந்த தொகுதி மக்களுக்காவது அவர் என்னென்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். வாங்கணும்ல, அது செய்யணும்ல. நீங்கள் செஞ்சால் தானே நீங்கள் திருப்பி 2031 நிற்க முடியும், மக்கள்கிட்ட பதில் சொல்ல முடியும். நீங்கள் வந்து ஜெயிக்க வச்ச மக்கள்கிட்ட நீங்கள் ரிசைன்மெண்ட் ஓடினீங்கன்னா அசிங்கம் அது உங்களுக்கு. அதனால் என்னை பொறுத்தவரை விஜய் ஜெயிக்கணும். ஜெயிச்சு எம்எல்ஏன்னா என்னங்கிற முதல் தெரிஞ்சுக்கணும். போய் ஆஃபீஸில் உட்காரணும், மக்கள் பேசும்போது ஃபோன் பண்ணும்போது அட்டன் பண்ணணும். நீங்கள் பணியூரில் போய் உட்காந்துக்கிட்டு மாதம் கணக்காக வெளியே வர மாட்டீங்க. நீங்கள் எப்படி எம்எல்ஏவாக இருக்க முடியும்? நான் வந்தால் சிஎம்மாக வருவேன், அதனால் நான் எம்எல்ஏவாலாம் இருக்க மாட்டேன்னு சொல்ல போகிறாரு. ஸோ ரிசைன் பண்ண போகிறாரு. இந்த மக்களுக்கு தான் ஏமாற்றமாக இருக்க போகுது. ஆமாம், தாவேக்கானவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கும் இந்த தேர்தலில். நாளைக்கு 4ஆம் தேதி சாயங்காலம், நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கெலாம் அவங்களுக்கு ஒரு மன ரீதியாக அவங்களுக்கு பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டுருவாங்க. நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம். ஓகே. இறுதியா ஒரு கேள்வி சார். இப்போ தாவேக்கால இருக்கிற ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உணர்ச்சிகரமாக தான் இருக்காங்க. இந்த இயர் வந்து ஆதிக்கம், சோசியல் மீடியா ஆதிக்கம் அதிகமாவே இருந்துச்சு. அப்படிங்கிறப்போ, நாளை ஒருவேளை தாவேக்கா தோல்வியை நழுவுது அப்படிங்கிறப்போ, அதை எப்படி அவங்க ஏத்துப்பாங்க? அசம்பாவிதம் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, என்னை பொறுத்தவரை அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
போய் ஆதவாரிச்சுட்டே போய் என்ன சொல்லிட்டாரு, கவுண்டிங் சென்டர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி பப்ளிக்கை விடுங்க, ம். கட்டு கவுண்டிங் சென்டர் ஒட்டி இருக்கக்கூடாது, பப்ளிக்கு உள்ளே விடாதீங்கன்னு சொல்லி நேற்று கொண்டு போய் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ்ட்டை கொண்டு போய் பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்திருக்காரு. சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக காலையில் 12 மணி வரைக்கும் தாவேக்கா எது வேணாலும் போடும். ஆட்சியை பிடிச்சிட்டாரு, நம்ம தான் எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்லும். 12 மணிக்கு மேலேக்கு அப்புறம் பெட்டியெல்லாம் மாற்றிட்டாங்க ப்ரோ, அங்கே இருந்த பெட்டி 3 பெட்டியை காணாமா ப்ரோ அப்படின்னு வரும் சோஷியல் மீடியாவில். இங்கே வந்து அப்புறம் என்ன கொண்டு இல்லை ப்ரோ, நாங்களாம் ஓட்டு போட்டோம், மட்டும் பார்த்தா அந்த பெட்டியை என்ன பார்த்தா முழுக்க முழுக்க டிஎம்கே போட்ட மாதிரி இருக்கு ப்ரோ, ம். என்ன நடந்துச்சுன்னு தெரில ப்ரோன்னு சொல்லி இது நாளைக்கு சாயங்காலம் ஃபுல்லாக இதுதான் ஓடும். முதல்ல நேற்று வரைக்கும் ஓட்டு போட்டோம், நாங்கள் தான் சிஎம்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ என்ன செய்வாங்க, பெட்டியை மாற்றிட்டாங்கம்பாங்க. அந்த பட்டனுக்கு நாங்கள் அந்த பட்டனை எங்களுக்கு இந்த பூத்தில் இருந்த பட்டனுக்கு அமுக்கினதில்ல, யார் ஓட்டு போட்டாலும் உதயசூரியனுக்கே போயிருக்கு ப்ரோ, எனக்கு அப்படி தான் தெரியுது, ஏதோ பண்ணிட்டாங்க, இங்கே திருட்டுத்தனம் பண்ணிட்டாங்க திமுக அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கும் நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும், இதெல்லாம் நடக்கும். நீ சொன்ன மாதிரி இந்த தோல்விக்கு பிறகு தாவேகா தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அது எப்படி டேக்கிள் பண்ண போகுது கவர்மெண்ட்டு போலீஸுன்னு தெரியல. ஏன்னா சில இடங்கள்ல சும்மாவது அசம்பாவிது இந்த பசங்க தான் மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்களா. ம். விஜய் வந்து தம்பி இறங்கு தம்பி, அப்போ தான் உனக்கு முத்தம் கொடுத்தேன்னு சொன்னால் தான் இறங்குறாங்க, மேலே ஏறினவங்க கீழே இறங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் நடக்கும். ஸோ அதனால் விஜய் வந்து காரை எடுத்துகிட்டு கிளம்பி சாயங்காலத்துலேருந்து எங்கெங்கே மேலே இடத்துலேருந்து இறங்க மாட்டேன்னு சொன்ன பசங்கள்லாம் கூப்பிட்டு கீழே இறக்குறதுக்கு தான் ஒரு வேலையாக இருக்கும் நாளைக்கு. அதிலெல்லாம் மாற்றம் இல்லை, இதுதான் நடக்க போகுது. ஓகே சார். நாளை விடியல் திராவிட முன்னேற்ற கழகமோட சூரிய வெளிச்சமா தான் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம தாவேக்கா அவங்க ஒரு சில அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காவல்துறையினர் கவனமான முறையில பார்க்கணும்னு தெளிவா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி சார். நன்றிமா.